இப்படி நான் உள்ளே வந்தேன் அப்படின்னா ஷெல்ஃபோட ஃபோக்கஸ் அப்படியே போயிடுது. ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எக்ஸாஸ்டடாக இருக்கேன். எஸ், நமக்கு புக் ஷெல்ஃப் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த புக் ஷெல்ஃபோட ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னொரு புக்கு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்கேன். பிளைண்ட் டேட் புக்கு, அது ஒன்று அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 ஷெல்ஃபில் இருக்கிறது ஃபுல்லாக படிக்காத புக். இன்னும் கொஞ்சம் 3வது ஷெல்ஃப் மேலே ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து படித்து முடித்த புக். என்னென்னா இந்த கார்னர் வேல்பாரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது எல்லாமே நம்ம படித்து முடித்த புக். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ புக் இருக்குன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. என்கிட்ட சின்னதாக ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டு ரேக்குள்ளே தான் நான் அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஒரு ரோ இருக்கும், வெளியே ஒரு ரோ இருக்கும். இந்த அளவுக்கு கூட இருக்காது. இதில் பாதி தான் அந்த கபோர்டோட சைஸ் இருக்கும். பட் ஆனால் அதுக்குள்ளே 2 ரேக் தான். உள்ளே ஒரு லேயர் வச்சுக்கலாம், வெளியே ஒரு லேயர். வெளியே மீன்ஸ் அந்த லென்த் வந்து நமக்கு அதிகமாக இருக்கனால 2 லேயராக நம்ம புக்ஸை வைக்கலாம். அதுக்குள்ளே வச்சு அடுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால், படித்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருவோம் அப்படின்ற பேரில் இந்த ஷெல்ஃபில் ஒரு ரேக்கை வந்து ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணேன். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக வேறு திங்ஸ் தான் இருந்தது. அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணன்றதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், படித்த புக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஷெல்ஃபில் வைப்போம்னு சொல்லி எனக்கான கொஞ்சம் ஸ்பேஸை நான் க்ரியேட் பண்ணி ஒரு இவ்வளோ புக் வச்சேன். அடுத்து இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ரேக் ஃபுல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், புக் வந்து நிறைய அதிகமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த 2 கபோர்டு சின்னதாக இருக்கிறது எனக்கு பத்தலை. இன்கேஸ் முடிஞ்சால் நான் அந்த கிளிப் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. மேபி இதில் வந்து டபுள் லேயர் வைக்க முடியாதனால, இது ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால, இது எனக்கே அடுக்கிட்டு பார்த்த உடனே என்னது இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ புக் இருக்கா நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன்னா, ஒரு லேயர் ஃபுல்லாத்தையும் நான் அடுக்கி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், வீடை க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இதில் இருந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன ஆகிடுச்சு, ஷெல்ஃபுக்கு மேலே தூக்கி போட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடம் ஃப்ரீயாக ஆரம்பிச்சது. நான் கொஞ்சம் யோசித்தேன், ஓகே இங்கே ஃப்ரீயாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் படித்த புக்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ் புக் இல்லை தமிழ் புக் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இங்கே வைப்போம், ஏன்னா அந்த கபோர்ட் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணேன், ஒரு ஷெல்ஃபை மட்டும் காலி பண்ணி கொண்டு வந்து இங்கே இன்னொரு ரேக் அடுக்கிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், ஏன் அது மட்டும் இருக்கணும், வா அதையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்க மிச்ச புக்கையும் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு அடுக்கி முடிச்சாச்சு. நமக்கு கீழே ஒரு ரேக் இருக்குது. ஸோ கீழ் ஷெல்ஃப் வந்து இனிமேல் தான் ஆர்கனைஸ் பண்ணோம். ஏன்னா இன்னும் என்னோட டேபிள் எப்பயும் போல் ரெடி பண்ணாதனால அங்கே நிறைய கொஞ்சம் மிஸ்அப்பாக இருக்கனால அதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகே, இதுதான் எனக்கு புக் ஷெல்ஃப் கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கு வந்து கபோர்டு இருக்குது, டோர் இருக்குது. இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இது ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இது திறந்து வச்சதுனாலே நமக்கு வந்து அந்த சன்லைட் ஃபுல்லாக போயிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு பாதி திறந்து வச்சுட்டு பேச முடியுமா? இப்படி பேசினா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி இதே பிளேஸில் தான் நான் வீடியோஸ் போடுவேனா இனிமேல் அப்படின்னு கேட்டால் டவுட் தான். மேபி ஒரு 1-2 வீடியோஸ் வரும். எனக்கு கீழே கம்ஃபர்டபுளாக உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஏதோ நம்ம பொறுமையாக யோசித்து என்னென்ன தோணுதோ எல்லாம் பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் எனக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் ஆகிடுச்சு. அது திடீர்னு இங்கே வந்து புக்ஸ் முன்னாடி உட்காந்துட்டு இங்கே நான் உட்காந்துருக்கிறதே டிவி வைக்கிற ஸ்டாண்டு மேலே தான் உட்காந்துருக்கேன். தான் வந்து கரெக்டாக ஹைட்லாம் மேட்ச் ஆகும். நம்ம ஸ்டாண்ட் வாங்கினோம், கடைசியில் இதை சேர் மேலே இந்த ஸ்டாண்டை வச்சு பேசுகிற மாதிரி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸாக இருக்குது. பார்ப்போம் இனிமேல் அப்கமிங் டேஸில் இன்கேஸ் இது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு. ஏன்னா முக்கியமான விஷயம் சன்லைட் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இதுக்காகலாம் நம்மளால் லைட்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து நம்மளோட புக் ஷெல்ஃப். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து ஒரு பிளைண்ட் டேட் புக் வாங்கியிருந்தேன்.
அன்பாக்ஸில் ஓப்பனே நான் இன்னும் பண்ணி பார்க்கல. ரொம்ப அழகான பேக் இது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இப்போ பார்த்த உடனே ஓப்பன் பண்ணி என்ன புக் இருக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் இதுக்குள்ளேயே வச்சு சீல் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஏன்னா யாருக்கு மனசு வரும்? எனக்கு மனசு வரல. ரொம்ப எப்படின்னா காஸ்ட் கம்மியான ஒரு பேக்கேஜில் ரொம்ப அழகான ஒரு ப்ரௌன் ஷீட்டில் சாதாரண ஷீட்டு தான், சாதாரண பேப்பர் தான், எல்லோயிஷ் ஷேடு வந்திருக்கு. ஒரு டேகு, இது நம்மலாம் வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க, சரடு கயிறு போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. சரி இதை எனக்கு ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இங்கே அடுக்கி வைக்கும் போதே அந்த ஒரு புக்கு மட்டும் ஸ்பைனில் நேம் தெரியாமல் இருந்தது. வேணும்னா என்ன பேருன்னு தெரிஞ்சுட்டு எழுதி மறுபடியும் இதே மாதிரி பேக் பண்ணி நான் உள்ளே வச்சுருவேன். ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் ஒரு விஷயம் மட்டும், என்ன அப்படின்னு கேட்டால் இது தெரிஞ்ச புக்காக மட்டும் இருக்காது அப்படின்னு எனக்கு ஷுவராக தெரியும். ஸோ எனிவே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ இன்னும் 2 வீக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்னு கேட்டால், ஒன்று மந்த்லி ரேப் வரும். அது இதே புக் ஷெல்ஃப்க்கு கீழே வந்துடும். ஏன்னா இன்றைக்கி நான் எடுத்து முடிச்சிடுவேன். அதே மாதிரி வேறு என்ன வீடியோ வரும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் புக் எனக்கு கிஃப்ட் வந்துருந்தது. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு புக் ஹவுலாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு கிஃப்ட் வந்தது தான். ஆல்ரெடி என்கிட்ட 3 பார்ட் இருக்குது ஹாரி பாட்டர்து. இதில் வந்து 4ம் 5ம் 6ம் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இதோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் காப்பி குவாலிட்டி. நம்ம இந்த அமேசான் கூட பரவாயில்ல, ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து இப்படி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டில் குவாலிட்டி பார்த்தாலே, இப்போ நான் 2 புக்குமே வைக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். ஃபோக்கஸ் ஆகுதா? இதோட ஷைன்னஸும் இதோட ஷைனிங்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஹாரி பாட்டர்னு இதில் எழுதியிருக்கிறதே வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். பட் ஆனால் இதில் ஷைனிங்காக இருக்காது. இது ரொம்ப வந்து ஒரு ஏதோ ஸ்டிக்கர் ஷீட் போட்டு லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும். உள்ள பேஜஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இதோட பேஜஸ்லாம் எப்படி இருக்கு? ஆனால் இது பார்த்தா மட்டும்தான் தெரியும். இதோட பேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் என்னென்னா இதோட இங்க் வந்து எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 புக்கை வந்து நான் ரிட்டன் போட்டுருவேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் காப்பி புக் அப்படின்றனால இதை வந்து வித்தவுட் எனி டவுட், வித்தவுட் எனி ரெக்ரெட் நம்ம வந்து இதை ரிட்டன் போட போகிறோம். ஸோ இந்த 2 புக் வந்து மோஸ்ட்லி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முடியும் ஃப்ளிப்கார்ட்டில் வர்றது ஃபுல்லாமே, நான் ஒரு தடவை அப்படி தான் ஒரு புக் ஃப்ளிப்கார்ட்டில் 5 books for 500ன்னு சொல்லி என்னென்ன புக் தெரியுமா? இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், அப்புறம் திங்க் லைக் அ மாங்க், அப்புறம் ஆல்கெமிஸ்ட், அப்புறம் இன்னும் ஒரு 2 புக்கு, அது ஃபேமஸான புக்கு. அது எல்லாமே சேர்த்து 500க்கா அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வாங்கி பார்த்தா அது ஃபஸ்ட் காப்பி கூட இல்லை, பைரேட்டட் காப்பியாக இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. அதையும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நல்ல வேலை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான பாலிசிஸாவது அதில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பேக் டு தி ஸ்டோரி. சரட்லேருந்து நூலாக வருது. ஸோ இதில் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபைண்டிங் ஹாப்பினஸ், லாஸிங் எ ஜாப், 2 young children, ரஃப் எஸ்டேட். ஓகே, ஏதாவது புரிஞ்சுதா? இன்கேஸ் உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது, உங்களால் முடியவே முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா வேணால் பண்ணுங்கள். இதில் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். பேசாமல் நான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை மட்டும் ஓப்பன் பண்ணாலே நமக்கு புக் வந்துடும். பெரிய புக்காக இருக்குது. நான் கூட சின்ன புக்காக இருக்கும்னு நினச்சேன்.
ரொம்ப அழகான ஒரு ஃப்ரண்ட் கவரில் கலரும் சூப்பர் கலர். தி ஒன்லி வே இஸ் அப். நான் ரீட் பண்ணி காட்டவா? இது நல்லா இருக்கு உண்மையாலுமே. வாட் டு யூ டூ வென் தேர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு லூஸ்? இங்கிலீஷ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட் டு யூ டூ வென் தேர் இஸ் நத்திங் லெஃப்ட் டு லூஸ்? Lily and Lawrence had it all, the money, the car, a beautiful home in a Buckinghamshire country. Okay, Buckinghamshire. Maybe அது ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன், அந்த கண்ட்ரி சைடு. Then Lawrence loses his job and everything disappears. With nowhere to turn, Lily and Lawrence are forced to take their young 2 children and move to the notoriously rough estate. As they try to pick up the pieces of their shattered lives, Lily constantly dreams of returning to her old luxurious life. Will her dream come true, or will she learn that money doesn't always buy happiness? இந்த லைன் நல்லா இருக்கு. will her dream come true, or அவளோட ட்ரீம் நடந்ததா, இல்லை அவள் வந்து மணி ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு ஹாப்பியரான ஒரு லைஃபுக்கு அப்படின்றது வந்து அதை பர்சீவ் பண்ணாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாளா அப்படின்ற. ஓகே, நத்திங் டு லூஸ் அப்படின்றப்ப நான் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு இருக்குது. லில்லி, லாரன்ஸ் அண்ட் தேர் 2 children, 4 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நான் ஓவராலாக எல்லாவே லெஃப்ட் ஆகிடுமோன்னு நினச்சேன். ஓகே, டன். இது அப்படியே கவர் உள்ளே திறந்து பார்ப்போமா? சரி பார்ப்போம். காசா பணமா படிக்கலாம். இது ஒரு நல்ல ரீட் தான். ஏன்னா திரும்ப கவருக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சிரும், பிளைண்ட் டேட் மாதிரி. ஓகே, நல்லா இருக்கு. ஸ்பேஷியஸாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அப்போ 436 பேஜ் இருக்குது. ஆனால் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. பேப்பர் குவாலிட்டியும் திக்காக தான் இருக்குது. சரி, எனிவே ஓகே, இதை நம்ம எடுப்போம். ஓகே, கூடிய சீக்கிரம் எடுப்போமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. திடீர்னு என்னைக்காவது மூட் ரீடில் எடுத்தால் உண்டு. அதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எக்கச்சக்க புக் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிக்காமல் நம்ம கண்டிப்பாக இந்த புக்கு வரவே மாட்டோம். பார்ப்போம். ஸோ இப்படி அடுக்கி வச்சதுனால, இந்த புக் ஷெல்ஃபில் இப்படி அடுக்கி வச்சதுனால ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கு ஒரு புக் வாங்கணுன்ற அந்த ஒரு ட்ரிகர் டோட்டலி ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டால், இது என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆத்தாடி இவ்வளோ புக் வச்சுருக்கேன், இதவே முடிக்கலை, இதில் வேறு ஆசைக்குன்னு எவ்வளோ புக் வாங்கி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தோணுது. ஆல்ரெடி இந்த இயரில் நான் கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த இயர் லாஸ்ட்டில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண புக்ஸை வந்து நான் போடுறேன். ஏன்னு கேட்டால் கம்மி, பட் ஆனால் கிஃப்ட் வந்த புக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, இதை வந்து மறுபடியும் நம்ம கவர் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம இதுக்குள்ளேயே வைக்கிறோம். மறுபடியும் செல்லோ டேப் போட்டு சீல் அடித்து பேக் பண்ணி வச்சாரோம். ஃபோட்டோ எடுக்கணுமே காயத்ரிக்கு அனுப்புறதுக்காக. சரி, வீடியோ வரப்பயே பார்த்துக்கோங்க. ஏன் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோனு சரி வேறு ஃபோன். இந்த டிவி ஸ்டாண்ட் ரொம்ப டேமேஜாக இருக்குது. இதுக்கு மேலே அசையவே கூடாது. மற்ற வீடியோ நின்றுட்டே நான் பேசி போட்டுக்கிறேன். உட்காந்துட்டு பேசுறதுலாம் தேவையில்லாத. இனிமேல் வீடியோ வராது, கம்ஃபர்டபுளாக கிடையாது. நம்ம வந்து உட்காந்தே பேசி போட்டுக்கலாம். இல்லை, இதோடவே நான் நின்றுக்கிறேன். எதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது டிவி ஸ்டாண்டு. ஓகே, நம்ம பேக் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம அங்கேயே வச்சிருவோம். ஓகே, டன். இப்போ பார்த்தா தெரியும். இங்கே 2 புக் இருக்குது.
இங்கே அரேஞ்ச் பண்ணாமல் இருக்குது. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இன்னும் 2 வீடியோ தான் இந்த புக் ஷெல்ஃப் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் நான் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு ஸ்க்ரீனுக்கு கீழே ஜம்முன்னு உட்காந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். பை பாய்.